குற்றச்சரித்திரத்தின் விசாரணை தொடர்கிறது. 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவனை சக மாணவனே அறிவாளால வெட்டிய சம்பவம் தமிழகத்தையே பதற வச்சிருக்கு. பாடசாலையில நடந்த பயங்கரத்தின் பகீர் பின்னணி என்ன? வகுப்பறையில் பள்ளி மாணவனுக்கு அறிவாள் வெட்டு. தமிழகத்தையே திகிலடையச் செய்திருக்கும் ஒரு பரபரப்பு சம்பவம்தான் இது. புத்தகம் பிடிக்க வேண்டிய கையில் அறிவாளை ஏந்தி உடன் படித்த சக மாணவனையே வெட்டியிருக்கிறார் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன். தாக்குதலைக் கண்டு மாணவ மாணவியர்கள் கூச்சலிட தடுக்க வந்த ஆசிரியையும் அந்த அறிவாள் பதம் பார்த்திருக்கிறது. பள்ளி அறையை இரத்தக்களரியாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாணவன் அறிவாளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அறிவாள் வெட்டு சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். நெல்லை பாளையங்கோட்டை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம். இங்கே சுமார் 50க்கும் மேற்பட்ட 100 ஆண்டுகள் பழமையான கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் பாளையங்கோட்டை காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய இந்த தனியார் பள்ளி. இங்கு பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பள்ளியில்தான் நடந்திருக்கிறது இந்த பயங்கரம். செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம் போல பள்ளி இயங்கி உள்ளது. 8ஆம் வகுப்பறையில் ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்க திடீரென சில மாணவர்களின் அலறல் சத்தம் ஒலித்தது. 8ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் அருகே அமர்ந்திருந்த சக மாணவனை அறிவாளால் வெட்டியிருக்கிறார். ரத்தம் தெறிக்க வகுப்பறையை பதறிப்போனது. இதனை கண்ட ஆசிரியை உடனே அந்த தாக்குதலை தடுக்க ஓடி வந்திருக்கிறார். இப்போது ஆசிரியை மீதும் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த அசம்பாவிதத்தை அரங்கேற்றிவிட்டு அந்த மாணவன் அறிவாளோடு 100 மீட்டர் தொலைவில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். மாணவனைக் கண்டு ஆடிப்போன போலீசார் பள்ளிக்கு விரைந்திருக்கிறார்கள். அதற்குள் வெட்டுப்பட்ட மாணவனையும் ஆசிரியையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறது பள்ளி நிர்வாகம். உடனே மாணவனின் பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மருத்துவமனைக்கு வந்த பின்தான் மகனுக்கு அறிவாள் வெட்டு விழுந்த சம்பவமே தெரிந்ததாக கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை. திடீர்னு இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஒரு 10:15 மணிக்கு 10:30 மணி இருக்கும். ஃபோன் போட்டு இதை மாதிரி உங்கள் பையனை வந்து சிஎஸ்சியில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. 2வது ஃபோன் போட்டு என்னென்னு கேட்டோம். அதுக்கு ஃபர்தர் அவங்க ஒன்றும் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ஸ்கூல் பூட்டி இருந்துச்சு. நேராக இங்கே சிஎஸ்சி ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் சார். பையனுக்கு வெட்டு விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போலீஸ் எல்லாரும் வந்திருந்து என்று சொன்னாங்க. இந்த சம்பவம் காட்டு தீயாய் பரவ காவல்துறை உயரதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் வரை அனைவரும் பள்ளிக்கு விரைந்திருக்கிறார்கள். வகுப்பறையில் பள்ளி மாணவனுக்கு அறிவாள் எப்படி கிடைத்தது? 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் அப்படி என்ன முன் விரோதம்? ஏன் இவ்வளவு கொடூரமாக தாக்க வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு விடை காண போலீசார் பள்ளியை சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போதுதான் ஒரு பென்சில் சண்டை அறிவாளை தூக்கும் அளவிற்கு சென்ற பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து இந்த 2 பையனுக்குள்ள கொஞ்சம் பென்சில் சம்மந்தமாட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சார். அது வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஃபோன் போட்டு சொன்னோம். இதே மாதிரி வந்து என் பையன் பென்சில் அவன் எடுத்துக்கிட்டு அவன் பென்சில் சொல்லியிருக்கான், 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு, என்னென்னு கவனிங்கன்னு சொன்னோம். ஸ்கூல் நிர்வாகம் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லலை. முதல்ல அந்த மிஸ்ஸும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆம், சம்பவத்தில் தொடர்புடைய 2 மாணவர்களுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் பென்சில் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவன் வெட்டிய மாணவனுக்கு பென்சில் கொடுக்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் மாணவர்கள் இருவரும் அடிக்கடி பள்ளிக்குள் முட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விரோதம் ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே சம்பவத்தன்று வீட்டில் இருந்தே அறிவாளை புத்தகப்பையில் மறைத்து கொண்டு வந்ததாக தெரிகிறது. வகுப்பறையில் 2 மாணவர்களும் ஒருவருக்கொருவர் முறைத்துக் கொண்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக ஆசிரியை பாடம் நடத்தும் வேளையில் அறிவாளை எடுத்து சரமாரி தாக்குதலை நடத்தியிருக்கிறார் அந்த மாணவன்.
இந்த தாக்குதலில் மாணவனின் தோள்பட்டை, தலை, கை, முதுகு போன்ற பகுதிகளில் வெட்டு விழுந்திருக்கிறது. அதில் தலையில் மட்டும் வெட்டு ஆழமாக விழுந்திருப்பதாகவும் அதை ஆபரேஷன் செய்ய வேண்டுமா என்று மருத்துவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் மாணவனின் தந்தை தரப்பில் கூறப்படுகிறது. உள்ளே போய் பையனை பார்த்தேன் சார். தலையில் கையில் காலில் வெட்டு விழுந்திருக்கு. அதில் ஆழமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் போடணும், ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போய் தான் போடணும். அதனால் நீங்கள் வந்து ஃபர்தர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. எழுதி வாங்கியிருக்காங்க சார். அது மட்டுமின்றி பள்ளிக்குள் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருப்பது வெறும் பென்சிலுக்காக மட்டும் இருக்காது எனவும் வேறு ஏதோ காரணம் இருப்பதாகவும் மாணவனின் தந்தை பகீர் கிளப்பியுள்ளார். நாங்கள் யாருக்குன்னே ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த நிர்வாகம் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் தான் இது நடந்திருக்காது. அவங்க வந்து அதை வந்து தவற விட்டுட்டாங்க. அதை பெருசாகவே எடுத்துக்கல. பையன் வந்து இந்த என்ன கொண்டு வந்திருக்கான், பேக்கில் கொண்டு வந்து அந்த கூட கவனிக்கல. அவங்க அருவாவில் கொண்டு வந்திருக்கான் ஒரு பையன், அது கூட தெரியல அவங்களுக்கு. கொண்டு வந்து தலையில் முதல்ல போட்டதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருக்குது அந்த ஸ்கூல் நிர்வாகம். எல்லா ஸ்கூல் நிர்வாகமும் பசங்களுக்குள்ளே என்ன நடக்கு இல்லை கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கணும் சார். கொடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஹெல்ப் பண்ணணும் சார். இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலாக இருக்கார், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துகிட்ருக்கு. மாரி அந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜூனியர்னால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம். இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் போலீசார் தாக்குதல் நடத்திய மாணவனை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையில் நடந்த சம்பவம் ஒரு பென்சிலுக்காகத்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா? பள்ளி நிர்வாகம் எதையேனும் மறைக்க முயற்சிக்கிறதா என்பதெல்லாம் போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல்வேறு காரணங்களால் பள்ளி மாணவர்கள் தாக்கப்படும் பகீர் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. நாங்குநேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் வகுப்பு மாணவர் சின்னதுரை வீடு புகுந்து வெட்டப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் பேருந்தை மறித்து அதில் பயணம் செய்த மாணவர் வெட்டப்பட்டார். இப்படி பல துயர சம்பவங்களை கோடிட்டுக் கொண்டே போகலாம். இந்த நிலையில் தற்போது நடந்துள்ள இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டிய இடத்தில் இப்படி ஒரு கோரச்செயல் நிகழ்வது பள்ளி மாணவர்களின் மனநிலை குறித்து கேள்வி எழுப்புவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்றச்சம்பவம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.